பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ல, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் நம்மை அற்புதமாய் பாதுகாத்து அதிசயமாய் நடத்துகிறவர். ஒரு வார்த்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அங்கு எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எனக்கு கிடைத்தது, அதை உட்கொண்டேன், அது எனக்கு சந்தோஷமாயிருந்தது என்று சொல்லுகிறார். என்னங்க ஆச்சரியமாக இருக்குது. உலகத்தில் மனுஷனுக்கு பதவி உயர்வு கிடைக்குது, பட்டம் கிடைக்குது, சம்பளம் கிடைக்குது, வசதி வாய்ப்பு கிடைக்குது, வெளிநாட்டில் வேலை கிடைக்குது, இதெல்லாம் பார்க்குறோம். நல்ல இடத்துல பொண்ணு கிடைச்சிருக்கு, நல்ல இடத்துல மாப்பிள்ளை கிடைச்சிருக்கு, இதெல்லாம் சொல்லி நம்ம சந்தோஷப்படுவது உண்டு. ஆனால் எரேமியா சொல்லுகிறார் பாருங்கள், உம்முடைய வார்த்தை எனக்கு கிடைத்தது, அதை உட்கொண்டே ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றார். எவ்வளோ ஒரு அருமையா! அப்போ அந்த வார்த்தையை எவ்வளவு மேலானது என்பதை அவர் அறிந்திருந்தார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஒரு மனிதன் இயேசுவை தேடி பின்பற்றி ஜெபிக்கும்போது ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஒரு மன்னாவை, ஒரு ஆகாரத்தை ஆண்டவர் அந்த மனிதனுக்கு கொடுக்கிறார். இதுதாங்க பெரிய ஆசீர்வாதம். தேவ தயவினால், கிருபையினால் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் கொடுத்து என்னை பலப்படுத்துவார். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு கிடைத்தது, அதனால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரர், வார்த்தை மட்டுமா கிடைக்கும்? கிருபை கிடைக்குமா? நோவாவின் வாழ்க்கையை பாருங்க. பொல்லாத மனிதர்கள் நிறைந்த மனிதர்கள் மத்தியில் தான் அவர் வாழ்ந்தார். எங்கே பார்த்தாலும் குடிவெறி, ஆண் புணர்ச்சிக்காரர்கள், அப்புறம் அடிமைத்தனங்கள், சாபங்கள், முரட்டுத்தனமாக இருந்தாங்க. ஆனால் ஆதியாகமம் 6:8 சொல்லுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததா. இன்னைக்கு வார்த்தை மட்டும் இல்லை, கிருபை கிடைக்கணும். இந்த கிருபை தான் அந்த பொல்லாத உலகத்தில் நம்மளை கரைபடாதபடி, அதை வெறுத்து வாழ்வதற்கு, ஆண்டவரோடு இருப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு மனுஷனோடு இருக்கணும், நடமாடணும், உலாவணும், சஞ்சரிக்கணும்னா இந்த கிருபையால் நம்ம இருதயம் நிரம்பி இருக்கணும். அசுத்தத்தினாலோ பாவத்தினாலோ மாயையினாலோ நிரம்பி இருந்த ஆண்டவர் அந்த இடத்துல தங்க முடியாது, உலாவ முடியாது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைச்சா, அதனால அவன் தேவனோடு சம்பாஷித்து நடந்தாராம். ஆதியாகமம் 18:3 நீங்க வாசித்து பாருங்களே, ஆபிரகாமுக்கு அதைத்தான் செய்தார். உம்முடைய கண்களில் அடியேனுக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லுகிறார். மோசே வாழ்க்கையை பாருங்க. யாத்திராகமம் 34:9 உம்முடைய கண்களில் அடியேனுக்கு கிருபை கிடைத்தது, என்னை விட்டு கடந்து போக வேண்டாம், இங்கே இருங்க ஆண்டவரே, எங்களை நடத்துங்க, எங்க யாத்திரையில வாங்க, பிரயாணத்தில் வாங்கன்னு கெஞ்சினார். இன்னைக்கு அந்த கிருபை உங்களுக்கு கிடைக்கும், உங்க வாழ்க்கைக்கு கிடைக்கும். உங்க போராட்டம், உங்க தோல்வி, உங்க பிரச்சனைக்கு இந்த கிருபை கிடைச்சா எல்லாம் சால்வ் ஆயிடும், எல்லாம் விளைகிறோம், ஒரு சமாதானம் காத்துக்கொள்ளும். அது மட்டுமா, ரூத் 2ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் வாசிக்கும் போது தயவு கிடைச்சதா. தயவு போவாஸ் கண்களில் அவக்கு விட்டு கீழே விழுந்து சிந்துன அந்த கதிரை பெருக்கி கொண்டிருக்கும் போது போவாஸ் கேட்குற, நீ யாரு, எந்த ஊர், எங்கேருந்து வந்திருக்கிற, பிழைக்க வந்தியா? இல்லை, நான் நகோமியுடைய மருமகள். அவர் சொன்னோடனே, அப்போ உறவினராச்சே, நீயே சிந்துறது பிறக்க வேணும், நான் உனக்கு பராமரிப்பேன், ஆதரவாக இருப்பேன், உனக்கு வேண்டியது நீ பிச்சைக்கார மாதிரி இல்லை, ராஜா விட்டு பிள்ளை மாதிரி இருக்கலான்னு சொல்லி, ஏன்னா தயவு கிடைச்சதா. இயேசுவின் வாழ்க்கையில் அந்த தயவு கிடைச்சல. லூக்கா 2:52 பார்க்குறோம். மனுஷ தயவிலையும் தேவ தயவிலோ இயேசு நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தாராம்.
அந்த தயை இன்னைக்கு உங்க மேல இறங்க போகுது, உங்க குடும்பத்தில் இறங்க போகுது. அந்த தயை உங்களை உயர்த்தும். உங்களை பகைச்சு வெறுத்து ஆகாது உங்க பெயரை கெடுத்து அவமானப்படுத்த நினைக்கிற யாராக இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் அவங்க கண்களில் அந்த கோபத்தை மாற்றி இழகும்படி செய்து, மனதை இழகும்படி செய்து தயை உண்டு பண்ணுவார். தாவீது சொல்லுகிறார், 16ஆம் சங்கீதம் 6 சொல்றாரு, நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு கிடைத்ததா. சரியான நேரத்தில் உங்களுக்கு ஒரு வசதி வாய்ப்பு, வேலை வரும், குழந்தை பாக்கியம் வரும், ஆண்டவர் தருவார். நேர்த்தியான இடம் அப்படின்னா 84ஆம் சங்கீதம் 3 அடைக்கலான் குருவிக்கும் தகைவிலான் குருவிக்கும் உம்முடைய ஆலய பீடத்திலே இடம் கிடைச்சிச்சு. அடைக்கலான் குருவியை காத்தடிச்சா பறந்துடும், அழிஞ்சிரும். ஆனா அதுக்கு ஒரு ஏசி மாதிரி, அதுக்கு ஒரு பாதுகாப்பா ஒரு பீடம், ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்து தன் பீடத்திலே இடம் கிடைச்சது போல இன்னைக்கு நிலையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கு தந்து, எரேமியாவை போல உம்முடைய வார்த்தை எனக்கு கிடைத்தது என்ற வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதித்து இந்த நாளில் அற்புதமாய் நடத்த போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வார்த்தை கிடைப்பதாக, கிருபை கிடைப்பதாக, தயவு கிடைப்பதாக. ஆண்டவரே நேர்த்தியான இடத்திலே நன்மை ஆசீர்வாதம் கிடைப்பதாக. இந்த நாள் அவர்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை கைகூடி வர பண்ணி ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிர் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.